10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவர்கள் அதிக தயாரிப்போடு எதிர்கொள்வதற்கு முக்கிய காரணம் 11ஆம் வகுப்பில் ஃபர்ஸ்ட் குரூப் என சொல்லப்படும் உயிரியல் கணித பிரிவுகளை தேர்வு செய்யத்தான். ஆனால் அந்த ட்ரெண்ட் இப்போது முற்றிலுமாக மாறியிருக்கிறது என்கிறார்கள் மாணவர்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 400 எபோ எடுத்தாலே சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் தான் நல்லா ஃப்யூச்சர் நம்மளுக்கு இருக்குது. ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கணும், பிஸ்னஸ் மேக்ஸ் எடுக்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் அதே தான் எடுத்திருக்காங்க. காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்னஸ் மேக்ஸ் சாதா மேக்ஸை விட ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஈஸி குரூப்ன்றதுனால இந்த குரூப் எடுத்தோன்னு சொல்லிட்டு ஆகக்கூடாது. நல்ல மார்க்ஸ் எடுத்தாலும் நல்ல மார்க்ஸ் எடுத்தால் நல்ல குரூப் தான் எடுக்கணும், ஃபஸ்ட் குரூப் தான் எடுக்கணும் சொல்லிட்டு ப்ரெஸ்டீஜ் பார்க்கக்கூடாது. தேர்ட் குரூப்பும் எடுத்தாலும் நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த ஆண்டு முதல் 10, 11, 12 ஆகிய 3 வகுப்புகளிலும் மாணவர்கள் பொதுத் தேர்வை எழுத வேண்டும். கூடுதல் சிரமத்தோடு படிக்க வேண்டிய அறிவியல் பிரிவில் ஏன் சேர வேண்டும்? அப்படியே சேர்ந்து நல்ல மதிப்பெண் பெற்றாலும் நீட் தேர்வு எழுதினால்தான் மருத்துவத்தில் சேர முடியும். பொறியியலுக்கும் நுழைவுத் தேர்வு என கூறப்படுவதும் மாணவர்கள் கலைப்பாட பிரிவுகளை நோக்கி நகர்வதற்கு காரணம் என்கின்றனர் கல்வியாளர்கள். ஏன் அக்கௌண்டன்சி காமர்ஸ் எடுக்கிறீர்கள் என்று கேட்டால், நான் சிஏவாக போகிறேன், பேங்கிங் போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு காலம். இப்போது என்னவென்றால், நான் ஏன் கஷ்டப்பட்டு சயின்ஸை படிக்க வேண்டும்? இதுதான் எங்களை போன்ற கல்வியாளருக்கு வருத்தம் கொடுப்பதாக இருக்கிறது. ஒரு பாடத்தை விரும்பி எடுப்பது என்பது வேறு, ஆனால் இன்னொரு பாடத்தை வெறுத்து போவது என்பது வேறு. வெறும் மருத்துவமும் பொறியியலும் அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கான வழியாக கருதி வேறு பிரிவுகளுக்கு செல்வது தவறு. மாறாக விருப்பத்தின் அடிப்படையிலான தேர்வே அவசியம் என்கின்றனர் வல்லுநர்கள். புதிய தலைமுறைக்காக அபிநயா.